சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே ஆமென் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். எந்த ஒரு காரியம் கர்த்தரால் ஆகுமோ, எந்த ஒரு காரியம் கர்த்தரால் கைகூடி வருமோ, அந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றுகிற ரீதியிலே, நம்முடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற ரீதியிலே சிலவற்றை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எதை நாம் ஆச்சரியமாய் பார்ப்போம்? பாருங்க, நம்ம வீட்டுக்கு முன்பாக ஒரு தென்னை மரம் நிற்கிறது. அந்த தென்னை மரத்தில் திடீரென்று ஒரு நாள் பலாப்பழம் காய்த்திருக்கிறது. எப்படி பார்ப்பீங்க? ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஏன்? அந்த மரத்திலே தேங்காயை தவிர வேறு எந்த காய்களும் காய்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வாய்ப்பில்லாத இடத்திலே நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். அது கர்த்தரால் மாத்திரமே தான் முடியும். இந்த பகல் ஆராதனையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடக்காத சிலவற்றை ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே செய்யும் போது அதுவும் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அதுவும் நம்மை சுற்றி இருக்கிற கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இது என்னால் முடியாது, என் திராணியினால், என் தாளந்தினால், என் திறமைகளினால், என்னுடைய புயபலத்தினால் முடியாது. ஆனால் இது கர்த்தரால் ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆமென். ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது சில ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கிறது. சில ஆச்சரியமான காரியங்கள் நமக்காக காத்திருக்கிறது. அது கர்த்தரால் நமக்காக போகிறது. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு 3 அல்லது 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது கர்த்தரால் ஆயிற்று, எது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிப்போமே. ஆனால் 22வது வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல், அதுவும் நாம் ஒரு அஸ்திபாரத்தை போடுவதற்கு முன்பாக, ஒரு கட்டடத்தினுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதற்கு நாம் அடிக்கல் நாட்டப்படும் போது சாதாரண ஒரு கல்லை எடுத்து நாம் அதை அங்கே நாம் அடிக்கல் நாட்டுவது கிடையாது. அதற்காக அந்த கல்லை எடுத்து அதை நல்லா நம்ம ஷேப் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதை சுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி அதுதான் நாம் என்ன செய்வோம், ஒரு அஸ்திபாரத்துக்கு அடிக்கல்லாம் என்ன செய்வோம், வைப்போம். ஏன்னா அது ஆசீர்வாதமான கல்லா இருக்க போகிறது. அதுதான் அடிஸ்தானம், அதுதான் மூலத்தனம். அதன் மேலத்தான் ஒரு பெரிய வீடு கட்டப்போகிறது, அதன் மேலத்தான் ஒரு பெரிய மாளிகை எழும்ப போகிறது. எனவே அது ஆகாததா இருக்கக்கூடாது. அது எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு கல். ஆமென். அதனுடைய ஷேப் நன்றா இருக்கணும், அதனுடைய தரம் நன்றா இருக்க வேண்டும், அதனுடைய ஆள் அகலம் வீதி எல்லாமே ஒரு சரி விகித அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்லைத்தான் நாம் என்ன செய்வோம், மூலைக்கு தலைக்கல்லாக வைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இது இதற்கு உதவாது, இதன் மேல் எதுவும் கட்டப்படாது, இது எதுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்காது, இது தரித்திரத்திற்கென்று நியமிக்கப்பட்டது, இது உதவாதது, இது ஆகாதது, இது தள்ளப்பட வேண்டியது, இது புறக்கணிக்கப்பட வேண்டியது, இது தூக்கி எறியப்பட வேண்டியது என்று சொல்லி எந்த கல்லை மனுஷன் தள்ளுகிறானோ, இன்றைக்கு கர்த்தர் அந்த கல்லை எடுத்து முதலாவது அதை ஆசீர்வாதமாக்குகிறார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. அது
தலைக்கல்லாயிற்று. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே, உன் சமுதாயத்தில் நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே, வேலை ஸ்தலங்களிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே, எனக்கு உதவாது என்று சொல்லி உன்னை ஆமென் புறந்தள்ளி இருக்கலாம். உன்னை இன்றைக்கு அவருடைய கரம் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. உன்னை அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து எந்த இடத்தில் நீ ஆகாததா எண்ணப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ தள்ளப்பட்டாயோ, கர்த்தரால் சில ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தரால் சில ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகிறது. அந்த கல் ஆசீர்வாதமாயிற்று. அந்த கல் ஆசீர்வாதமாயிற்று. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரலின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீ ஆகாதவன் அல்ல, நீ ஆகாதவன் அல்ல, நீ ஆசீர்வாதமானவன், நீ ஆசீர்வாதமானவள். உன் மேல சில மாளிகைகள் கட்டி எழுப்பப்பட போகிறது. உன் மூலமாய் சில கட்டுமானங்கள் நடக்க போகிறது. உன் மூலமாய் உன்மேல் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று. ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. முதலாவது தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமாயிற்று. ஆமென். அந்த கல் ஆசீர்வாதமாக தான் அதை வைப்பாங்க. இல்ல அது வித்தியாசமா இருந்துச்சுன்னா அந்த கல்லை வெளியேற்றி விட்டு வேறொரு கல்லை தான் வைப்பாங்க. ஆமென். உன்னை நகர்த்தி விட்டு, உன்னை நீக்கி விட்டு வேறொருவரை உன் ஸ்தானத்திலே வைப்பதற்கு என் ஆண்டவர் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு சிலரை உறுதியான ஆணியாய் கடாவுகிறார். ஆசீர்வாதமான கல்லா இன்றைக்கு அடிஸ்தானம் இடுகிறார். இது கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. ஆமென். இரண்டாவது, நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். இரண்டாவது வேதத்தை திருப்புவோம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேலுடைய கோத்திரங்களின் லெக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நல்ல கவனிங்க. நாளை இந்த கற்கள் ஏது என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது பிரிந்து போயிற்று. ஆகையால் நல்ல கவனிங்க, இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஆமென். முதலாவது தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. இரண்டாவது தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. ஆமென். இங்கே யோர்தான் பிரவாகித்து வருகிறது. இந்த கற்கள், இந்த 12 கற்கள் ஏற்கனவே அதன் நடுவிலே வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் தடுப்பணைகள் உருவாக்குகிறவர்கள் ஆமென் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அதனுடைய வேகத்தை தடுப்பதற்காக இடையிலே கற்தூண்களை நாட்டுவார்கள். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? அந்த ஆற்றின் குறுக்காக அல்லாவிட்டால் ஆற்றின் கரையோரங்களிலே கல் தூண்கள் நாட்டப்படும். எதற்கு என்றால் அந்த வெள்ளத்தினுடைய வேகத்தை தடுப்பதற்கு. அந்த வெள்ளம் பிரவாகித்து வரும்போது அது கிராமத்துக்குள் ஊருக்குள் புகாத வண்ணம், ஆமென், சேதம் வராத வண்ணம் அதனுடைய வேகத்தை தடுப்பதற்கு அங்கே கற்தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கடற்கரை ஓரமாய் நீங்கள் போய் பார்த்தால் அங்கே பெரிய பெரிய கற்தூண்கள் போடப்பட்டிருக்கிறது. எதற்காக போடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கடலுடைய வேகத்தை எதற்கு மட்டுப்படுத்த
அப்புறப்படுத்துவதற்கு அந்த அலைகள் ஓங்கி அடிக்கும் போது நேரடியாக கிராமத்துக்குள்ளால ஊருக்குள்ளால வந்து ஆமென் அந்த மணலை அரித்துவிட்டு போகாதபடிக்கு அதனுடைய வேகத்தை தடை செய்வதற்காக இந்த கல் தூண்கள் நாட்டப்படுவது இயல்பான காரியம். அப்படித்தான் இங்கே யோர்தானிலும் அப்படிப்பட்ட கற்தூண்கள் நாட்டப்பட்டிருந்தது. ஆனால் பிரவாகித்து வந்த யோர்தானின் வெள்ளம் இந்த கல்லுகளை சாய்த்து போட்டது, இந்த கல்லுகளை இரத்தை விட்டு தள்ளி போட்டது. இப்போ ஆசாரியர்களும் யோசுவாவும் ஆமென் யோர்தானிலே நடந்து வருகிறார்கள். ஆசாரியனுடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டு போகிறது. இப்போ யோர்தானின் நடுவில் வரும்போது ஆமென் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, உன்னோடு பயணிக்கிற ஆசாரியர்களில் 12 பேருக்கு நீ தெரிந்து கொள், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12, அந்த கோத்திரங்களுக்கு ஒரு கல் என்று சொல்லி யோர்தானின் நடுவில் இருந்து ஒரு கல்லை எடு. எப்படி ஐயா இந்த கல் இங்கே வந்தது? இந்த யோர்தான் பிரவாகித்தது நிமித்தம், இந்த யோர்தானின் வெள்ளம் பெருகின நிமித்தம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நேராய் தள்ளப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் எடுத்து அடையாளமாய் மாற்ற போகிறார். தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் எடுத்து அடையாளம் மாற்ற போகிறார். பின்வரும் சந்ததிகள் கேட்க போகிறார்கள், இந்த கல் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை குறித்து நல்ல விசேஷங்கள் வசனிக்கப்படுவதற்காக, உன்னை குறித்து சில ஆச்சரியமான காரியங்கள் வசனிக்கப்படுவதற்காக சாய்ந்து போன கல்லை ஆமென் தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் யோர்தானுக்குள் இருந்து எடுத்து ஆமென் கூடாரத்தின் நடுவிலே கொண்டு வைத்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொன்ன காரியம், நீ தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், நீ தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், உன் குடும்பம் தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், ஒருவேளை உன் குடும்பம் இன்னைக்கு சரிந்து போயிருக்கலாம், பிரவாகித்த யோர்தான் மூலம் உன் கற்கள் சரிந்து போயிருக்கலாம். சாய்ந்து போன கல்லுகளை சாட்சியின் தூணாக அடையாளமாக நிறுத்துகிறது. அது கர்த்தராலே ஆகும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று, தள்ளப்பட்ட கல் இப்போ அடையாளமாயிற்று. ஆமென். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே, பின்வரும் சந்ததிகள் கேட்கும், அப்பா இது என்னதுன்னு கேட்கும், அம்மா இது என்னதுன்னு கேட்கும். அப்ப நீ சொல்லணும், இது ஏற்கனவே ஒரு காலத்தில் இங்கே இருந்த கல், ஒரு நாள் யோர்தான் பிரவாகித்ததுனால இந்த கல்லுகள் தன் ஸ்தானத்தை விட்டு பெயர்ந்து அப்படியே மறைந்து போனது, அப்படியே சாய்ந்து போனது. ஒரு காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்த குடும்பம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்படியே சாய்ந்து சரிந்து அப்படியே மண்ணோடு மண்ணாய் தண்ணீருக்குள் மறைந்து புதையுண்டு போனது. ஆனால் ஒரு நாள் யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். அந்த யோர்தான் பின்னிட்டு போனது. மீண்டும் அந்த கல் எடுக்கப்பட்டு ஆமென் அடையாளமாய் வைக்கப்பட்டது. ஐ ப்ரோஃபஸை, இந்த நாளிலே அநேக குடும்பங்களோடு நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இழந்த மேன்மையை ஆண்டவர் திரும்ப உனக்கு தரப்போகிறார். இழந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னை அடையாளமாய் கொண்டு வைக்க போகிறார். சாய்ந்து போன சரிந்து போன உன் வாழ்வை மீண்டும் ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறார். இது கர்த்தராலே ஆகும், இது கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று. இப்போ இரண்டாவது தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. வேதம் சொல்லுகிறது, அது நினைப்பூட்டும் அடையாளம். அதை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தின காரியங்கள், அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் அப்படி சில அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அதை பார்க்கும் போதெல்லாம், ஓ ஆண்டவர் என்னை நடத்தின விதங்கள், ஆண்டவர் நடத்தின பாதைகள், ஆண்டவர் என்னை கொண்டு வந்த விதங்கள், எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை பார்க்கும் போது அந்த காரிய நினைவுக்கு வரத்தக்கதான சில அடையாளங்களை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். இந்த மே மாதம் 29ஆம் தேதி அது கர்த்தராலே ஆகும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்
ஆசீர்வாதம் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் அடையாளம் ஆயிற்று. ஆமென். எல்லாம் நினைச்சாங்க கல் இருந்த இடத்துல இருந்து பேர்ந்து போயிடுச்சு, இனி உள்ள போய் அவன் அந்த கல்லை எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க நாட்டுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவஜனமே, ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரிய கூட்டம் வரப்போகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரிய கூட்டம் தேசத்துல கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிய குடும்பத்தை உன் குடும்பத்திலிருந்து எழுப்ப போகிறார். அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான்ல வரும்போது அது எவ்வளவு பிரவாகித்து வந்தாலும் அந்த தண்ணீர் வற்றி போகும். மீண்டும் அந்த கல்லுகளை ஆண்டவர் எடுப்பார். மீண்டும் அந்த கல்லுகளை எடுப்பார். மூழ்கி போனவன் குடும்பம் மீண்டும் மீண்டும் மேலே வந்து அந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவார். அது அடையாளமாயிருக்கும். அது அடையாளமாயிருக்கும். உன் குடும்பம் உன் பட்டணத்துக்கு ஒரு அடையாளம். உன் பிசினஸ் உன் பட்டணத்துக்கு ஒரு அடையாளம். இந்த திருச்சபை இந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளம். உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீடு உங்க கிராமத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டை சொல்லி அந்த கிராமத்தை அடையாளப்படுத்தணும். நம்ம சபையை சொல்லி பட்டணத்தை அடையாளப்படுத்தணும். நம்ம பிசினஸ் சென்டரை சொல்லி அந்த ஏரியாவை அடையாளப்படுத்தணும். இது கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. மூன்றாவது, வேதத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு, இதுவும் தள்ளப்பட்ட கல். இந்த கூழாங்கல் தானாக உருவாகவில்லை. இது ஒரு காலத்தில் மலையாயிருந்தது, ஒரு காலத்தில் பாறையாயிருந்தது. மலைகள், பெருவெள்ளங்கள், புயல் காற்றுகள், இயற்கை சீற்றங்கள் உண்டான போது இந்த பாறைகள் உடைந்து உருண்டோடி ஆமென் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டு ஒரு நிலையில் வந்திருந்து அதிலிருந்து மீண்டும் கீழே தள்ளப்பட்டு அடுத்த நிலைக்கு வந்து அதிலிருந்து மீண்டும் கீழே தள்ளப்பட்டு இப்படி பல நிலைகளிலே கீழே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு உருண்டு 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 கடைசியில வந்து எல்லாராலும் மிதிபடுவதற்கேதுவாய் மாறின ஒரு கூழாங்கல். இந்த ஆற்றுப்படுக்கையிலே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் வந்து போயிருப்பார்கள். எத்தனையோ பேருடைய கால்கள் அதிலே மிதிபட்டிருக்கும். எத்தனையோ பேர் அதை பார்த்துவிட்டு கண்டும் காணாது போல இருப்பார்கள். ஆனால் இங்கே தாவீது வேதம் சொல்லுகிறது, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை எடுக்கிறார். தள்ளப்பட்ட கல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கரத்திலே வரும்போது அது ஆயுதமாய் மாறுகிறது. ஒரு நாள் தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாய் மாறினது. ஒரு நாள் தள்ளப்பட்ட கல் அடையாளமாய் மாறினது. இப்போ தள்ளப்பட்ட கல் ஆயுதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம். நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம். நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கூழாங்கல்லுடைய ஹிஸ்டரி. நீங்க போய் கூழாங்கல் இடத்துல பேசினால் அது இப்படியாக சொல்லும், நான் இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல. நான் மிகுந்த உயர்ந்த மலைகளில் பெரிய பாறைகளாய் இருந்தவன். ஒரு நாள் ஒரு இயற்கை சீற்றம் வந்தது, ஒரு நில அதிர்வு வந்தது. அதிலே அந்த பாறை அப்படியே கீழே உருண்டு வந்து அடுத்த பாறையின் மேல் மோதி அது 4 துண்டுகளாகி, அந்த 4 துண்டுகளும் 4 பாறைகளில் மோதி அது 8 துண்டுகளாகி கடைசியில் ஆற்றுக்கு வரும்போது ஒரு சின்ன கூழாங்கல்லை போல நாங்கள் மாறிவிட்டோம்.
மேலிருந்து தள்ளப்பட்டு 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 ஆமென் இன்றைக்கு கீழான நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீ கவலைப்படாதே. கீழே இருக்கிறவனைத்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். எளியவனைத்தான் தம்முடைய கரத்தில் எடுத்து உயர்த்துகிறார். இன்றைக்கு கூழாம் கல்லை போல தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை தேடி அவருடைய கரம் இறங்கி வருகிறது. அந்த கரம் அந்த கரலை எடுக்கிறது. எடுத்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது மேய்ப்பருக்குரிய அடப்பையிலே போட்டு வைத்துக் கொண்டான். ஆமென். கோலியாத் அதை பார்க்கவில்லை. கோலியாத் பார்த்தது கைகளில் இருக்கிற தடியை மாத்திரம்தான். கோலியாத் சொல்லுகிறான், நீ தடியோடு வருகிறாயே, நான் என்ன நாயா? அப்படியானால் அந்த கல் சத்துருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால நேரத்தில் சபை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதத்தை என் ஆண்டவர் சத்துருடைய கண்களுக்கு காண்பித்து கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் சத்துருடைய கண்களுக்கு மறைவாகவே வைத்திருப்பார். நீ அவருடைய அடப்பைக்குள் இருக்கிறாய், மேய்ப்பருக்குடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், மேய்ப்பனுடைய மறைவிடங்களில் இருக்கிறாய். ஏற்ற நேரம் வரும்போது அவர் தம்முடைய கரத்தில் நம்ம எடுப்பார். கோலியாத்துகளை முறியடிக்கிற ஆயுதமாய் நாம் மாறி போவோம். தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று. தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று. ஆமென். நாம் நினையாத நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை கர்த்தர் தமக்காக எடுப்பார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமாய் பார்ப்போம். இவனெல்லாம் பிரசங்கிப்பானா? இவனெல்லாம் அற்புதங்களை செய்வானா? இவனெல்லாம் ஊழியத்தை கட்டுவானா? அப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியங்களை கட்டி எழுப்புவார். அதுவரைக்கும் மேய்ப்பனுக்குரிய அடப்பையிலே மறைந்திருக்கிறது நல்லது. மேய்ப்பருடைய பாதுகாப்பில் இருப்பது நல்லது. ஆமென். சத்துருவுக்கு தடிதான் தெரிகிறது. சத்துருவுக்கு என்ன தெரிகிறது? அவன் கையில் இருக்கும் தடி தெரிகிறது. ஆனால் தடியை கொண்டு அவனை வீழ்த்தப் போவதில்லை. உள்ளே மறைந்திருக்கிற ஒரு தள்ளப்பட்ட கல், உள்ளே மறைந்திருக்கிற ஒரு கூழாம் கல், அதுதான் ஆயுதமாய் போக போகிறது என்று கோலியாத்துக்கும் தெரியாது, சவுலுக்கும் தெரியாது, அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் தெரியாது. இன்றைக்கு உன்னை குறித்து உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம். உன் பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள் உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம். நீ மேய்ப்பனுக்குரிய அடப்பையில இருக்கிற. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ மேய்ப்பனுக்குரிய அடப்பையில இருக்கிற. மேய்ப்பனுக்குரிய அடப்பையில் இருக்கிற. நேரம் வரும், மேய்ப்பன் தம்முடைய ஆயுதத்தை எடுப்பார். உன்னை தம்முடைய கரத்தில் எடுப்பார். ஹல்லேலூயா. 2017 வரைக்கும் 2007 வருஷம் வரைக்கும் எங்க இருந்து நமக்கு தெரியாது. இப்படி பேசுறான்னு தெரியாது, இப்படி பிரசங்கிப்பனான்னு தெரியாது, இப்படி ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துறான்னு தெரியாது. ஆனா 2007 தம்முடைய கரத்தினால இந்த கல்லை கரத்தில் எடுத்தார். ஆமென். அது எத்தனை இடங்களில் தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தாலும் அந்த கல்லை தம்முடைய கரத்தில் எடுத்து இன்னைக்கு சத்துருவுக்கு எதிரான ஆயுதமாய், சத்துருவுக்கு எதிரான ஆயுதமாய் ஆண்டவர் வாய்த்து வைக்க முடியும் என்றால், இது கர்த்தராலே ஆகும் என்றால், உன்னையும் அப்படி ஆக்க என் தேவனால் ஆகும். ஆமென். நீ தள்ளப்பட்ட கல் அது ஆயுதமாய் மாறினது. அது என்னவா மாறினது? ஆயுதமா மாறினது. கோலியாத்தையே உனக்கு தெரியாது, உன்னை அறியாமலேயே உன்னை வீழ்த்துகிற ஒரு தாவீது உள்ள இருக்கிறான். ஆமென். நெபுகாத் நேச்சாரை வீழ்த்துகிற, ஆமானை வீழ்த்துவதற்கு ஆமென், ஆமான் அறிவதற்கு முன்பாகவே எஸ்தரை உள்ள கொண்டு போயிட்டார். ஆமென். உன்னை உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்ததே சில ஆமான்களுடைய கிரியை அழிப்பதற்கு. உன்னை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு உன்னை பெயர்த்து கொண்டு போனதே சில ஆமானுடைய கிரியை அந்த எல்லைகளுக்குள் அழிப்பதற்கு. உனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனா உன்மேல் இருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற சமயம் வரும்போது தம்முடைய கரத்தில் எடுப்பார். நீ ஆயுதமாய் மாறுவாய். ஆமென். தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. தள்ளப்பட்ட கல் ஆயுதமாய் மாறிற்று. ஆமென். ஆயுதமாய் மாறிற்று. கடைசியாய் நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 53வது வசனத்தை வாசியுங்கள்.
நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்கினுடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. கவனிங்க, ஒரு எந்திர கல்லினுடைய துண்டு. ஆமென். பழங்காலங்களிலே ஒவ்வொரு ஊர்களிலும் எந்திர கல் இருக்கும். என்ன கல் இருக்கும்? சரி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் செக்கு எண்ணெய் ஃபேமஸ் ஆகுது. என்ன ஃபேமஸ் ஆகுது? செக்கு எண்ணெய். உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆட்டி தருவோம். நீங்க வேற எங்கோ போக வேண்டாம், நீங்க கொண்டு வாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடியே செக்கில் போட்டு என்ன செய்வோம். இது பல வருஷத்துக்கு முன்னாடியே கிராமங்கள்ல செக்காட்டுறதுக்குன்னே ஒரு எந்திர கல் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். அந்த கல்லுக்கு மேல கிரைண்டர்ல நம்ம இன்னைக்கு வைக்கிற ஒரு கல் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல மடங்கு பெருசான ஒரு கல் என்ன இருக்கும். மாடுகளை விட்டு என்ன செய்வாங்க, அந்த செக்கை ஆட்டுவாங்க. சில நேரம் மனிதர்கள் அந்த செக்கை என்ன செய்வாங்க, ஆட்டுவாங்க. இப்படி எந்திர கல்கள் அன்றைக்கு எல்லா கிராமங்களில் இருக்கும், எல்லா எல்லைகளுக்குள்ளும் எந்திர கல் இருக்கும். இந்த கல் அவர்களுடைய பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கும். இந்த கல் உடைந்து போய்விட்டால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அந்த கல்லை என்ன செய்து விடுவார்கள், அப்புறப்படுத்தி விடுவார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஒரு ஸ்திரீ எந்திர கல்லின் ஒரு துண்டை எடுத்து, எந்திர கல்லை எடுத்தல்ல, எந்திர கல்லின் ஒரு துண்டை எடுத்து. இப்போ ஒரு கல் உடைஞ்சிருச்சு, ஒரு பீஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பீஸை தூக்கி என்ன செய்வோம், தூக்கி எறிஞ்சிருவோம். அப்படி தூக்கி எறியப்பட்ட ஒரு துண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க ஒருவேளை தூக்கி எறியப்பட்ட ஒரு துண்டு கல்லா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தூக்கி அப்படி எறிஞ்சிருப்பாங்க. ஆமென். நீ தானே, ஈவா தானே, அவன் தானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. தூக்கி எறியப்பட்ட ஒரு துண்டுக்கல். ஆமென். இந்த 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 அபிமெலேக்கு, இந்த அபிமெலேக்கை குறித்து நீங்க வீட்டில் போய் அந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிங்க. அவன் தன்னையே ராஜாவாக டிக்ளேர் பண்ணினவன். ஒரு கூட்ட ஜனத்தை அழித்து விட்டு தன்னை ராஜாவாக டிக்ளேர் பண்ணி அவர்களை ஆளும்படி அவர்களை வற்புறுத்தி அவன் ராஜாவாக மாற்றப்பட்ட அபிமெலேக்கு. அவன் அந்த தேசத்துக்கு சாபமாயிருந்தான், அந்த தேசத்துக்கு முள்ளாயிருந்தான். இவனை முச்செடியோடு கம்பேர் பண்ணி வேதம் சொல்லுகிறது. முச்செடி தன்னை ராஜாவாக்கும்படி கேட்டது. ஒவ்வொருவரும் போய் அத்தி மரத்திலே கேட்டார்கள், திராட்சை செடியத்திலே கேட்டார்கள், ஒலிவ மரத்திலே கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய தங்களுடைய விசேஷித்த குணங்களை விட்டு நாங்கள் ராஜாவாக அரசாள வரமாட்டோம் என்று சொன்ன நேரத்திலே முச்செடியிலே போய் கேட்டபோது முச்செடி எல்லாரையும் வாரி அணைத்து கொண்டது. பின்வரும் விளைவுகளை தெரியாமல் இந்த அபிமெலேக்கோடு இணைந்து கொண்டார்கள். இந்த அபிமெலேக் அந்த தேசத்துக்கு சாபமாய் போனான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு ஸ்திரீ ஒரு கல்லை கொண்டு மண்டையை உடைத்து போட்டார். ஆமென். இப்ப ஜனம் வந்து பாக்குது, எப்படி அபிமெலேக் செத்து போனான், எப்படி அபிமெலேக் இறந்து போனான், எப்படி இவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சின்ன துண்டு கல்லை கொண்டு அவன் சோழிய முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கல் ஆச்சரியமாயிற்று, இந்த கல் ஆச்சரியமாயிற்று. எல்லாரும் பார்க்கறாங்க, இந்த கல்லா, இந்த கல்லை கொண்டா, ஆமா இந்த கல்லை கொண்டுதான் மண்டையை உடைச்சான், இந்த கல்லை கொண்டுதான் மண்டையை உடைச்சான், இதை கொண்டா ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சிம்சோன் லேகி என்கிற இடத்துக்கு வந்தபோது 1000 பெலிஸ்தியர்கள் அங்கே முன்பாக நிற்கிறார்கள். இவன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். பெலிஸ்தியர்கள் இவனை லேகி வரைக்கும் கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்குகிறார். பெலிஸ்தியர்கள் என்ன நினைத்தார்கள், இவன் கையில தான் ஆயுதம் இல்லையே, இவன் தான் கட்டப்பட்டு இருக்கிறானே, இவனுடைய சோழிய முடிச்சிடலாம் நினைச்சு லேகியில பிளான் பண்ண 1000 பேரை ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து கொண்டு போட்டான். இப்ப எல்லாரும் அந்த
சிம்சோனை ஆச்சரியமா பார்க்கல, அந்த கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு ஆச்சரியமா பார்த்தாங்க. இதை கொண்டா சிம்சோன் 1000 பேரை கொண்டான். தேவ ஜனமே, தள்ளப்பட்ட உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிற காலம் வரும். தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையை ஆச்சரியமாய் பார்க்கிற காலம் வரும். தள்ளப்பட்ட உன்னை கொண்டு சில ஆச்சரியமான காரியங்களை செய்ய என் ஆண்டவரால் மட்டுமே முடியும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று. தள்ளப்பட்ட கல் அது அடையாளமாயிற்று. தள்ளப்பட்ட கல் அது ஆயுதமாயிற்று. தள்ளப்பட்ட கல் அது ஆச்சரியமாயிற்று. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க தள்ளப்பட்ட கல்லா? ஆகாத கல்லா? புருஷன் தள்ளி இருக்கலாம், குடும்பம் தள்ளி இருக்கலாம், பெற்றோர் தள்ளி இருக்கலாம், சொந்தக்காரன் தள்ளி இருக்கலாம், வேலையிலிருந்து தள்ளி இருக்கலாம். தள்ளப்பட்ட நீதான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. தள்ளப்பட்ட கல்லை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தள்ளப்பட்ட கல்லை அடையாளமாய் மாற்றுகிறார். தள்ளப்பட்ட கல்லை ஆயுதமாய் மாற்றுகிறார். தள்ளப்பட்ட கல்லை ஆச்சரியமாய் மாற்றுகிறார்.